சிகரெட் பிடிக்கிறியா? சாரி. ஐயா, நீ ஏன்பா சாரி சொல்கிற? நீ வேற 50,000 சம்பாரிச்சிட்டு அதில் 40,000 செலவு பண்ணிட்டு 10,000 வீட்டில் கொடுத்துருக்க. நீ சாரி சொல்லாமா? நீ ஏன் ஒளிஞ்சு சிகரெட் பிடிக்கிற? நல்லா இழுத்து அப்பா மூஞ்சிலே உள்ளாமே. இப்போ பிரச்சனை நான் சிகரெட் பிடிச்சதா இல்லை வீட்டில் 40,000 கொடுக்காம இருக்கிறதா? ஏய், நீ கொடுக்குற 40,000 தான் இந்த குடும்பம் ஓடுதுன்னு நினச்சிட்டு இருக்காத. முதல்ல என் ரத்தத்தில் ஓடுச்சு, இப்போ உன் தம்பி ரத்தத்தில் ஓடுது. அவ்வளோதான். யாருக்குடா வேணும் உன் பணம்? நீ வாங்கின சம்பளத்தை உங்கள் அம்மா கையில் கொடுத்துட்டு அவள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போய் அந்த 50,000 வெட்டி செலவு பண்ணியிருந்தா கூட சந்தோஷப்பட்டிருப்பான்டா. உன் தம்பியும் தானே இருக்கான், அவனுக்கு எம்சிஏக்கு பணம் கட்டணும். மாதம் 1,00,000 ரூபா சம்பாதிக்கிறான். அவன் நினச்சிதான் எத்தனை போய் கட்டியிருக்கலாம், ஏன்னா அது அவன் பணம். ஆனால் அவன் என்கிட்ட வந்து பர்மிஷன் கேட்டு என் கையிலேருந்து வாங்கிட்டு போய் பணத்தை கட்டினான். அதுதான் மரியாதை. அவன் புள்ள. எதுக்கு என்னையும் அவனையும் கம்பேர் பண்ணுறீங்க? அவனுக்கு பண்ணது எது எனக்கு பண்ணீங்க? அவனை மட்டும் சென்ட் ஜான்ஸில் படிக்க வச்சிங்க, என்ன ராமகிருஷ்ணா மிஷினில் படிக்க வச்சிங்க. இன்டர்வியூவில் வந்து பாருங்க, 4 வார்த்தை சேர்ந்த மாதிரி இங்கிலீஷ் பேச எவ்வளோ கஷ்டம். வேலை கிடைக்கலனா எப்படி கிடைக்கும்? என்னால் ப்ரெசன்டேஷன் கூட ஒழுங்காக பண்ண முடியல. அப்போ அவ்வளோதான்ப்பா வசதி இருந்துச்சு. துறையை இங்கிலீஷில் மாற்றினீங்களே, என்னையும் மாற்றிருக்கலாம்ல, ஏன் மாற்றல? எதுக்கு எடுத்தாலும் பார்ஷியாலிட்டி கம்பேர் பண்ணி பேசி எதுக்கு கம்பேர் பண்ணுறீங்க? பேரில் கூட அவனுக்கு ஹீரோ பேர் கார்த்திக், எனக்கு வில்லன் பேர் ரகுவரன். அப்படி அவர் தான் சூப்பர் ஸ்பெஷல்னா டைரக்ட் அவரே பத்திரிக்க வேண்டியதானே, என்ன ஏன் பத்தீங்க? என்னப்பா பண்ணுறது, முதல்ல நீ தானே பிறந்த, அப்புறம் தான் அவன் பிறந்தான். சூப்பர், வெரி குட். அட்லீஸ்ட் ஒத்துக்கிட்டீங்களா இப்படிதான் அப்படின்னு. அப்புறம் என்ன, நான் புறக்காட்டி கூட பரவாயில்ல, அதுக்கு அதான் அர்த்தம். என் உயிர், என் உடம்பு, நான் சிகரெட் பிடிக்கிறேன், என்னமோ பண்ணுறேன், உங்களுக்கு என்ன கவலை? ஏய், பார்த்து பேசு, வேற மாதிரி ஆயிரும். வேற மாதிரி ஆகிடும்னா என்ன ஆகிடும்? என்னை வீட்டை விட்டு வெளியே போக சொல்ல போகிறீங்களா?